குட் மார்னிங் குணா. குட் மார்னிங் சார். குணா, இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க, இதுதான் பிளான். இந்த ரோடு அந்த ரோடுக்கு போகுது. ஒரு ரோடு தான் இருக்கு, அதுவும் 2 வே. அதனால இந்த பக்கம் இந்த ரோடு போட்டால் 1 வே ஆக்கிடலாம். ஆக்சிடென்ட் இருக்காது. ஓகே சார், அப்படி பண்ணிடலாம். இப்போ ரோட் போட போகிற இடம் காடாக தான் இருக்கு. அதெல்லாம் வெட்டணும், நீங்களே பார்த்து செய்யுங்க. ஆனால் ஒரு 20 டேஸில் முடிக்கணும். ஓகே சார், கண்டிப்பாக முடிச்சிடலாம். நாளைக்கு பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மண்டே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே சார், நான் போயிட்டு வரேன். திங்கட்கிழமை. காவியா, போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. வேலையாட்களுக்கு ஃபோன் செய்து எல்லோரையும் வர சொன்னான். எல்லோரும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். குணாவும் வந்து சேர்ந்தான். உள்ளே காட்டின் அருகில் சென்றனர். எல்லாரும் இங்கே வாங்க. இந்த இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் இருந்து ரோட் போட போகுது. ஸோ நான் மார்க் பண்ணி தர இடத்துல உள்ள மரங்கள் எல்லாத்தையும் முதல்ல வேரோட வெட்டி எடுங்க என்று சொன்னான். அடுத்த நிமிடம் வேலை ஆரம்பமானது. பெரிய மிஷின்கள் எல்லாம் வேலைகள் ஆரம்பித்தன. மரத்தை வெட்ட ஆரம்பித்தனர். திடீரென காற்று சற்று அதிகமானது. ஒரு மரத்தை வெட்டி முடித்ததும் நிலத்துக்குள் அதிர்வு ஏற்பட்டது. சில நிலங்கள் தானாக வெடிக்க ஆரம்பித்தன. இவ்வாறு 10 நாட்களில் எல்லா மரங்களும் வெட்டி நிலத்தை சமப்படுத்தினார்கள். ஒரு சில இடங்களில் சமப்படுத்தி வைக்கும் போது சில மணித்தியாலங்களில் வெடிப்பு ஏற்பட்டு வந்தது. மறுநாள் கற்கள் நிறைக்கப்பட்டன. தம்பி, அந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. டிரைவர், தண்ணி லாரியை கொண்டு வாங்க. இந்த இடத்துல தண்ணியை அடிச்சுட்டு நல்லா இருக்கணும். ஓகேயா? நீர் நிலத்துக்குள் இறங்கியது. சில அடிகள் இறங்கியதும் நிலத்தின் வெடிப்பிலிருந்து புகையாய் வந்தது. கற்களின் தூசி பறப்பதால் புகை யாருக்கும் சரியாக விளங்கவில்லை. இவ்வாறு கொடுத்த நாட்களுக்குள் 2 நாட்களுக்கு முன்னரே வேலையை முடித்தான் குணா. 2 நாட்கள் கழித்து வீதி திறக்கப்பட்டது. இரவு நேரம். 4 பேர் அந்த வீதி வழியாக காரில் வந்து கொண்டிருந்தார்கள். மச்சி, இதாண்டா புதுசா போட்டிருக்க ரோடு. நல்லா இருக்கு என்ன? ஆமாடா, செம்மையா இருக்கு. திடீரென, டே மச்சி, வண்டியை நிறுத்துடா, யாரும் நிக்கிறாங்க. பதற்றத்தில் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். இந்த கதையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். டே, யாருடா? இல்லடா, யாரோ 4 பேர் நின்ன மாதிரி இருந்துச்சுடா. உடனே 4 பேரும் இறங்கி பார்த்தார்கள். யாருமே இல்லை. ஏதாவது வெளிச்சத்தை பார்த்திருப்படா, பாரு, யாருமே இல்லை என்று மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்னும் சில தூரம் சென்றதும் திடீரென பிரேக் போட்டான். பின்னால் இருந்தவர்களின் தலை முன்னிருக்கையில் அடிபட்டது. டே, இப்படியா பிரேக் போடுவ? மச்சி, மரம் ஒன்று விழுந்து கிடந்துச்சுடா. அதான். மரமா? எங்கடா? டே, இங்கதான்டா, நான் பார்த்தேன். திடீரென அவர்களும் பின்னால் நிறைய பேர் அழுது கொண்டு ஓடுவது போன்று இருந்தது. மச்சி, யாருடா அது ஓடுனது? தெரிலடா. திரும்பி பார்த்தார்கள். யாருமே இல்லை. 4 பயத்தில் காரில் ஏறி வேகமாக சென்றனர். பயத்தில் வேகமாக ஓட்டிக்கொண்டிருக்கும் போது திடீரென சிலர் வீதியில் பாய்ந்தார்கள். உடனே காரை திருப்பினார்கள். வேக கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. 4 பலத்த காயமடைந்தனர். மெதுமெதுவாக இறங்கி வெளியே வந்தனர். யாருமே அங்கு இல்லை. நடுநிசி என்பதால் யாருமே அந்த வீதியில் வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு புது வீதி இருக்கு என்பது தெரியாது. விடிந்தது. அந்த பக்கம் வந்த வேன் நின்று உடனே இவர்கள் அடிபட்டு இருப்பதை கண்டு அவர்களை ஏற்றி கொண்டு சென்றது. வழியில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு தினமும் இதே மாதிரியான விபத்துக்கள் ஏற்பட்டு வந்தது. இது பற்றி யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், யாரும் உயிரிழப்பதில்லை, காயங்களோடு தப்பி விடுகிறார்கள். குணாவும் இது பற்றி கேள்விப்பட்டான். தினமும் இரவு விபத்து ஏற்படுவதாக. ஒருவேளை ரோட்ல எதுவும் பிரச்சனை இருக்குமா, செக் பண்ணி பார்க்கணும் என்று மறுநாள் காலையில் இன்னொரு என்ஜினியர் ஒருத்தரை கூட்டி சென்று செக் செய்தான். எதுவும் பிரச்சனை இருக்கவில்லை. வீதி வழுக்கலாக தன்மை இருக்கவில்லை. எதுவும் பிரச்சனை இல்லை சார். ஆமா,
அப்போ எதுக்கு டெய்லி இரவில் ஆக்சிடெண்ட் நடக்குது? சார், அந்த நடு இரவில் அதிகமானவங்க குடிச்சு போட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க, பின்ன என்ன சார் நடக்கும்? அதுவும் சரிதான் என்றார். சில நாட்கள் கழிந்தது. குணா வெளியூருக்கு சென்று வந்து கொண்டிருந்தார். இரவு நடுநிசை நேரமானது. அதே போன்று குணாவும் ஆக்சிடென்ட் ஆனான். குணா சில காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டான். குணா எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? நடந்தவற்றை கூற திகைத்து போய் நின்றார். ஸோ இப்படி தான் ஆக்சிடெண்ட் நடக்குதா? ஆமாம் சார், இதுதான் நடக்குது அந்த ரோட்டில். சில நாட்கள் கழித்து குணமடைந்தான். காலையில் அந்த பாதையில் சென்று கொண்டிருந்தான். அந்த பாதையில் உள்ள சில வீடுகளுக்கு சென்றான். இங்கே நடக்கும் சம்பவங்களுக்கு காரணத்தை விசாரித்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெரியவரை சந்தித்தான். அவர் என்ன காரணம் என்று சொல்ல ஆரம்பித்தார். பல வருடங்களுக்கு முன்பு சில முதலாளித்துவ நண்பர்களால் இந்த இடத்தில் வேலை செய்பவர்களுக்கு கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதிகமாக வேலை வாங்கப்படுபவர்கள், கொடுமைப்படுத்துபவர்கள் சிலர் அங்கேயே இறந்து போய் விடுகிறார்கள். ஐயா, இப்போ என்னால் வேலை செய்ய முடியலையா, கொஞ்ச நேரம் இருந்துக்கிறேன் அப்படி கேட்டவுடனே கையில் இருந்த தடியால் அடிக்க ஆரம்பித்தான் அந்த காவலாளி. எந்திரிடா நாயே, வேலை செய்ய சொன்னா வந்து உட்கார்ற என்று அடித்து விரட்டினான். இருளானது. வேலையெல்லாம் முடிந்து களைப்பாக தங்களது கூடாரங்களுக்குள் வந்தனர். அண்ணா, இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க கிட்ட இப்படியே அடிமையா வேலை செய்யறது? அதுதாம்மா எனக்கும் தெரியல. இங்கே இருந்து தப்பிச்சும் போக முடியாது. அப்படி ஒருத்தன் போய் அடுத்த ஊரில் இருக்க சர்க்கார்கிட்ட சொன்னால் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் எங்களால் தான் போக முடியாதே. சுற்றி வர காவலுக்கு ஆட்கள் இருக்காங்க. இங்கே மொத்தமாக 30 பேர் தான் இருக்கோம். இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதை முதலாளிங்க மறைச்சிட்டாங்க. இவ்வாறு தினமும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். ஒரு நாள் இரவானது. எல்லோரும் தப்பிக்க முடிவு செய்தார்கள். இதோ பாருங்க, இப்போ நேரம் 11. சரியா 2 மணிக்கு எல்லாரும் தப்பிச்சு போயிடணும். ஏன்னா காவலாளிங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் சேர்ந்து வாசலில் இருக்கிற காவலாளிங்களை எப்படியாச்சும் அங்கேருந்து தூக்கிடுறோம். அப்புறம் நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் மூலையில் நின்றுக்கும். நான் சொன்னதும் வந்துடுங்க, போயிடலாம், சரியா? அதற்கு தலைமை தாங்கியவன் சரி என்று கூறினான். அதே போன்று மெதுமெதுவாக சத்தமின்றி ஒவ்வொரு காவலாளிகளையும் தலையில் வாசல் வழியாக எல்லோரும் செல்ல முற்பட்ட போது முதலாளி 2 பேரும் ஆட்களோடு அங்கு நின்றனர். எல்லோரும் பயத்தில் உறைந்து நின்றனர். அவர்களுக்கு தலைமையில் தாங்கியவன் முதலாளி பக்கம் போய் நின்றான். என்ன பார்க்குறீங்க? என்னடா உங்காளு இங்கே வந்து நிற்கிறானேன்னு பார்க்குறீங்களா? நான் என்ன பைத்தியக்காரனா? இப்படி ஏதாவது செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்குள்ளேயே ஒருத்தனை வச்சு அப்பப்போ நீங்கள் பேசுகிறத கேட்டேன். எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறதுக்கு நீங்கள் எல்லாருமே நாசமாக தான் போவீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க என சாபம் விட்டனர். இவங்க இப்படியே விட்டா திரும்பவும் இப்படி தான் பண்ணுவாங்க. வெளியே போய் சொல்லியும் கொடுப்பாங்க. உடனே அனைவரையும் அதே இரவு கொலை செய்து கூடாரங்களை பிரித்து 10 அடி வரை தோண்டி அனைவரையும் புதைத்தார்கள். சில நாட்கள் கழித்து வெளியூரில் பொய் வார்த்தை, ஆசை வார்த்தை கூறி இங்கே வேலைக்கு சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களால் இங்கு இருக்க முடியவில்லை. இறந்தவர்களின் ஆவிகள் சத்தம் செய்து கொண்டு சிலரின் கண்களுக்கு தென்படுவதும் போன்று இருந்தது. இறந்தவர்களின் சாபம் காரணமாக முதலாளிமார்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள். வேலைக்கு வந்தவர்களும் தப்பித்தோம் என்று ஊருக்கு சென்றார்கள். அதன் பிறகு பல வருடங்கள் அந்த இடம் நடமாட்டம் இல்லாமல் போக மரங்கள் வளர்ந்து காடாக மாறிப்போனது. அப்படியா ஐயா? ஸோ அதுக்கு மேலே தான் நாங்கள் ரோடு போட்டிருக்கோம். ஆமாம், நிம்மதியாக இருந்த ஆவிகளை தொந்தரவு பண்ண மாதிரி அந்த இடத்த அழித்து ரோடு போட்டதுனால தான் அவங்க கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்தில் வாகனங்கள் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகுது. சரி, நன்றி ஐயா, நான் போயிட்டு வரேன். அதே நாள்
கான்ட்ராக்ட் தந்தவரை சந்தித்து நடந்தவற்றை கூறினார். அவர் பெரிய இடத்தில் பேசி அந்த பாதையை மறைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதே பாதையை வேறு திசை வழியாக மாற்றி அமைத்தனர். இவன் ரஃபீஸ் முஹம்மட்.